ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து நம்ம Lenovo G500S லேப்டாப்பை வந்து ரெடி பண்ண போகிறோம். இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆகும், பட் வித்தின் செகண்ட்ஸில் அப்படியே க்ராஷ் ஆகிடும், அதாவது ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம இந்த லேப்டாப்பில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போது இதை லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்த்து என்ன கம்ப்ளைண்ட் காட்டுறோம். ஸோ லேப்டாப் ஆன் ஆகுது. டிஸ்பிளேயில் சென்டரில் ஒரு கிராக் இருக்குது. பட் கஸ்டமர் வந்து டிஸ்பிளே ரெடி பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஆன் ஆச்சு, பட் இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பேசிக்காக பார்த்தோம்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு காரணம் ஒன்று, CPU ஓவர் ஹீட் ஆகும். அப்படி இல்லைன்னா ரேமில் எதனா பிரச்சனை இருக்கலாம். அப்படி ரெண்டுமே இல்லைன்னா பவரில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அழகாக இதை ரெடி பண்ணிடலாம். பேசிக்காக வந்து CPU ஓவர் ஹீட் ஆச்சுன்னா நம்ம வந்து CPU ரிமூவ் பண்ணி அதில் இருக்க பழைய தெர்மல் பேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு புதுசாக ஒரு தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணி ஃபேன் எல்லாமே ப்ராப்பராக அசம்பிள் பண்ணணும். அது பண்ணோம்னா அது ரெடி ஆகும். செகண்ட் பார்த்தோம்னா ரேம் வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. தேர்டு கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, இங்கேனா வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இருக்கலாம். ஸோ வந்து இது வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அதை பண்ணலாம். என்னென்னா பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு பவர் அன்ப்ளக் பண்ணிட்டு நம்ம வந்து பவர் பட்டனை ஒரு நிமிஷம் வரைக்கும் அழுத்தி பிடிச்சி மறுபடியும் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு ஆன் பண்ணோம்னா மேக்ஸிமம் இதில் வந்து தெர்மல், அதாவது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அப்படி ஆகலை அப்படின்னாக்கா செகண்ட் நம்ம போக வேண்டியது ரேம். ஸோ ரேம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டே வந்து இதை வந்து பயாஸ் ரீசெட் பண்ணிட்டேன். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எதுவும் கண்டக்ட் ஆன மாதிரி தெரியல. ஸோ நம்ம இப்போ வந்து ரேமை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிட்டோம். இடத்துல பார்த்தோம்னா எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. பட் வந்து ரேம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து 6GB ரேம் இருக்குது, பட் வந்து 4+2 இருக்குது. இந்த மாதிரி காம்பினேஷனில் ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. அதில் பார்த்தோம்னா வந்து ஒன்று 4+4 போடலாம், அப்படி இல்லைன்னா 2+2. இங்கே ரெண்டுமே இல்லாமல் ஒன்று வந்து 4GB ஸ்டிக்காக இருக்குது, இன்னொன்று வந்து 2GB ஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதுவே மேக்ஸிமம் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தும். ஸோ இப்போ வந்து நம்ம இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ரேம் தான் ப்ராப்ளமாக இருக்கும். பழைய 4GBக்கு பதிலாக புது 4GB ஆர்டர் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணால் மேக்ஸிமம் அந்த கம்ப்ளைண்ட் போயிடும். ஸோ நம்ம தான் ஆர்டர் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ கைஸ், ரேம் வந்துருச்சு, இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ பழைய 6GBக்கு பதிலாக நம்ம வெறும் 4GB தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கஸ்டமர் வந்து 4GB போதும் அப்படின்ட்டாங்க. இது பழைய 4GB கார்டு, இது வந்து புதுசு. ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்னா பழசை விட இப்போ புதுசு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை சேஞ்ச் பண்ணோம்னாவே மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் போயிடும். ஸோ இந்த லேப்டாப்க்கு அடுத்து ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு OS சேஞ்ச் பண்ணிவிட்டு CPUலையும் தெர்மல் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அடுத்து மறுபடியும் காட்டுறேன். ரெண்டியா இப்போது வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. எப்போ வந்து ரேமை நம்ம புதுசு வாங்கி இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை பழைய ரேமை இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, எப்போவுமே க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இரேசர் யூஸ் பண்ணுங்கள். இரேசரை வச்சு ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக க்ளீன் பண்ண நம்ம வந்து இது பண்ணோம்னாவே போதும், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணோம்னா ரேம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எந்த ப்ராப்ளமும் வராது ஃப்யூச்சர்லேயும்.
ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. விண்டோஸ் 10 போட்டிருக்கோம். எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் வெர்ஷன் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஃபை கிடையாது, ப்ளூடூத் கிடையாது, எதுவுமே எல்லாமே இருக்குது. பட் அதுக்கான ட்ரைவர்ஸ் கிடையாது. விண்டோஸ் 8 போட்டிருந்தாங்க. அதை டெலீட் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து விண்டோஸ் 10 போட்டிருக்கோம். பர்ஃபெக்டாக அவங்களோட பேக்கப்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மறுபடியும் அதை இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. தேங்க்யூ.